அனைவருக்கும் வணக்கம். Module 3, Lecture 12, Dance and Technology. 12ஆம் பாடம், 12ஆம் விரிவுரை, நடனம் மற்றும் தொழில்நுட்பம். இதனை இணைத்து எவ்வாறு செயல்படுவது என்பது. இந்த விரிவுரை உங்களுக்காக தொகுத்தவர் திருமதி மிக்கேலா வெஞ்சுரா அவர்கள் மற்றும் திரு ஜானக கமல்கொடா அவர்கள். இவ்விரிவுரை உங்களுக்கு வழங்கும் நான் சுகந்தி பொன்னையா. இவ்விரிவுரையின் நோக்கங்களாவன: நடனத்துடன் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகளை பகிர்தல், தொழில்நுட்பத்தின் சூழலில் கலாச்சார நடனங்களை ஆராய்தல், கடைசியாக ஒரு மதிப்பீட்டு திட்டம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் செய்து வரும் இந்த அனைத்து விரிவுரைகளுமே இலங்கையின் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பாடத்திட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டதாகும். இதனால் இதனை நீங்கள் உங்கள் பாடசாலைகளில் கற்பிக்க எந்த யோசனையும் செய்ய வேண்டியதில்லை. இது உங்கள் பாடத்திட்டத்திற்கு அமையவே உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது முன்பள்ளிகளின் நோக்கங்கள். உங்களுக்கு தெரியும், இதை பற்றி நான் கடந்த விரிவுரையில் கூட பேசியிருந்தேன். Health and physical development, cognitive development, social and emotional, language and early literacy. அதாவது health and physical என்பது உடல் சார் நலன் மற்றும் இயக்க விருத்தியை குறிப்பிடும். cognitive அறிவு சார்ந்த விருத்தி, social and emotional சமூகஞ்சார் மனவளர்ச்சி, சமூகம் சார் மற்றும் மனவளர்ச்சி சார் விருத்தி, லாங்குவேஜ் அண்ட் ஏர்லி லிட்ரஸி மொழி திறன்களினதும் ஆரம்ப எழுத்தறிவினதும் விருத்தி. இவ்வனைத்தையும் உள்ளடக்கியதே ஒரு முன்பள்ளியின் நோக்கங்கள் ஆகின்றது. இதனை மேலும் விரிவாக்கினால் உடல்சார் நலனாக கருதப்படுவது ஹெல்தி லிவிங் பிராக்டிஸ் மற்றும் பர்சனல் சேஃப்டி, மோட்டர் அதாவது இயக்க விருத்திக்குள் வருவது கிராஸ் மோட்டர் பேரியக்க வளர்ச்சி மற்றும் நுண்ணியக்க வளர்ச்சி. அதற்கு பிறகு உங்களுக்கு வருவது சோஷியல் அண்ட் இமோஷனல், அதாவது சமூகம் சார் மற்றும் மனவளர்ச்சி சார் விருத்தி. இதில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வித் அடல்ட்ஸ், பெரியவர்களுடனான உறவு, சகாக்களுடனான உறவு மற்றும் சமூக சார் நடத்தைகள். இமோஷனல் உணர்ச்சி சார்ந்தவையாக வருவது சுய கருத்து, சுய கட்டுப்பாடு, சுய வெளிப்பாடு. முதல் விரிவுரையிலும் இதை பற்றி பேசியதால் நான் விவரமாக இதை பற்றி பேசவில்லை. அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். மொழிசார் மொழிசார் விருத்திக்கான வளர்ச்சி நோக்கங்கள்: ஏற்றுக்கொள்ளும் மொழி, வெளிப்படுத்தும் மொழி, மொழி புரிதல். அது மட்டுமல்லாது எழுத்தறிவு பற்றியது, ஆரம்ப கால எழுத்தறிவில் அச்சு பற்றிய விழிப்புணர்வு, முன் வாசிப்பு, முன்னெழுதுதல், இவைதான் மொழிசார் விருத்தியாக கருதப்படுவது. அடுத்து வருவது அறிவாற்றல் வளர்ச்சி. இவற்றில் கற்றலுக்கான அணுகுமுறையில் வருவது கியூரியாசிட்டி ஆர்வம் மற்றும் விடாமுயற்சி, கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் படைப்பாற்றல், அதாவது
ஆக்கப்பூர்வமான ஆக்கப்பூர்வம் மற்றும் இமேஜினேஷன், கற்பனை பற்றியது. ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திறன். லாஜிக்கல் திங்கிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். லாஜிக்கல் திங்கிங் என்பது தர்க்க ரீதியான சிந்தனை மற்றும் எண்கள். அதில் நாங்கள் பார்ப்பது காஸ் அண்ட் இஃபெக்ட். காஸ் அண்ட் இஃபெக்ட் என்பது காரணமல் மற்றும் விளைவு. கம்பேரிசன், மெஷர்மெண்ட் அண்ட் ஸ்பாஷியல் ரிலேஷன்ஷிப். ஒப்பீடு, அளவீடு மற்றும் இடம் சார்ந்த உறவுகளை பற்றி கற்றுக்கொள்வது. நம்பர், எண்கள். இன்குவாரிங் மைண்ட், விசாரிக்கும் மனப்பான்மை. என்வாயர்மெண்டல் அவேர்னஸ், இதில் நாங்கள் பெரிதாக கவனம் செலுத்துவது அவேர்னஸ் ஆஃப் லிவிங் வேர்ல்ட், அதாவது உயிரற்றவை, உயிருள்ளவை, உயிரற்றவை. அது மட்டுமல்லாது awareness of the community child lives in, அதாவது சமுதாய குழந்தைகளின் விழிப்புணர்வு. குழந்தைகளுக்கு இருக்க வேண்டிய சமுதாயம் பற்றிய விழிப்புணர்வு. அது இவை அனைத்தையும் தாண்டி இன்றைய காலகட்டத்தில் நாம் ஸ்டீம் என்ற பாடத்திட்டத்தை கூட கொண்டு செல்கிறோம். இது என்ன என்று பார்த்தால், ஸ்டீமில் என்ன முக்கியமாக கருதப்படுகின்றது, இந்த ஸ்டீமின் நோக்கங்கள் என்ன, அதை பற்றி கூட கடந்த விரிவுரையில் பார்த்தோம். இருந்தாலும் கிரியேட்டிவிட்டி, கொலபரேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், நாம் என்ன விதமான பாடத்தை நடத்தினாலும் அதில் எங்களது கட்டாயமான நோக்கங்களாக அமைவது இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள், அதாவது கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல். ஏதாவது ஒன்றை நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது, இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது அறிமுகப்படுத்தும் போது அவர்களின் படைப்பாற்றல் விருத்தியை கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது கொலபரேஷன், அதாவது கூட்டு முயற்சி, இணைந்து செயற்படும் மனப்பான்கு, டீம் ஒர்க் என்று சொல்லப்படுவது. தற்போதைய காலகட்டங்களில் பிள்ளைகளுக்கு இணைந்து செயல்படும் ஆற்றல் மிகவும் குறைந்து வருவதாக கருதப்படுகின்றது. அதனாலேயே இதை பாடத்திட்டத்திற்குள்ளும் கொண்டு வந்திருக்கிறார்கள். கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பாடல் திறன், தங்கள் எண்ணங்களை, தங்கள் உணர்வுகளை, தங்கள் வெளிப்பாடுகளை மற்றும் மற்றவருடன் தொடர்பாடல் செய்யக்கூடிய அறிவு கூட அவர்களுக்கு விருத்தி செய்ய வேண்டும். அதுகளை கருத்தில் கொண்டு பேசப்படுவதுதான் கம்யூனிகேஷன். கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது தர்க்க ரீதியான சிந்தனை. இவை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த ஸ்டீம் கல்வி ஆகிறது. ஸ்டீம் கல்வியின் நோக்கம் ஆகிறது. ஸ்டீம் கல்வி என்றால் என்ன? அதில் பார்க்க போனால் உங்களுக்கு தெரியும். ஸ்டீம், S for science, விஞ்ஞானம், T for technology, தொழில்நுட்பம், E for engineering, பொறியியல், A for art, கலை, M for maths. The STEAM describes the science, technology, engineering and maths. இந்த STEAM and STEM என்று பார்த்தால், ஸ்டீமில் என்ன நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது? STEM 4 எழுத்துக்கள் மட்டுமே. ஆனால் ஸ்டெம்மில் 4 எழுத்துக்கள், ஸ்டீமில் 5 எழுத்துக்கள். அப்பொழுது இங்கே என்ன எழுத்து உட்புகுத்தப்பட்டிருக்கின்றது? A என்ற எழுத்து ஸ்டெம்மிற்கு உட்புகுத்தப்பட்டு ஸ்டீம் ஆகி இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? முதலில் ஸ்டெம்மையே அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். ஸ்டெம் என்ற பாடத்திட்டத்தை, ஸ்டெம் என்பது எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் அதில் விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் உள்ளடக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் போது அவர்களுக்கான 21ஆம் நூற்றாண்டுக்கான பல திறன்கள் வெளிவருவதாக அவர்கள் கண்டார்கள். அதிலும் கூட ஒரு குறையை கண்டார்கள். அதுதான் ஆர்ட்ஸ், அதாவது கலை ஆர்வம். இந்த கலை என்பது என்ன? இந்த கலை என்பது
வரைதல், நிறந்தீட்டுதல் மட்டுமல்லாது ஹியூமனிட்டிஸ், லாங்குவேஜ், ஆர்ட்ஸ், டான்ஸ், டிராமா, மியூசிக், விஷுவல் ஆர்ட்ஸ், டிசைன் அண்ட் நியூ மீடியா என்று இதனை கூறிக்கொண்டே போகலாம். அதாவது மனித நேயம் கூட ஒரு கலையாகவே கருதப்படுகின்றது. மொழிக்கலை, நடனம், நாடகம், இசை, காட்சிக்கலை, வடிவமைப்பு மற்றும் புதிய ஊடகங்கள். இன்றைய காலகட்டத்தில் பறந்து விரிந்து காணப்படும் இந்த சோஷியல் மீடியா கூட ஒரு வகையான கலைதான். இதை மேலும் நாங்கள் சிறிது ஆராய்ந்தால் உங்களுக்கு அது கூட புரியும். டான்ஸ், அதாவது நடனம். நடனம் என்பது இயக்கம் சார்ந்த செயல்திறன் கலையின் ஒரு வடிவமாகும். இது உடல் இயக்கங்களின் நடன வரிசைகளின் மூலம் கருத்துக்கள், உணர்ச்சிகள் மற்றும் கதைகளை வெளிப்படுத்துகிறது. இது பலே, சமகால நடனங்கள், ஹிப்ஹாப், பாரம்பரிய நாட்டுப்புற நடனங்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள கலாச்சார நடனங்கள் உட்பட பலவித பாணிகளை உள்ளடக்கியது. அதாவது ஒரு நடனத்தை எடுத்தால் நீங்கள் பலவிதமான உணர்வுகளை கூட வெளிக்கொண்டு வரக்கூடிய விதமாக பலவிதமான உணர்வுகளை கூட நடனத்தை வெளிக்கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு நடனம் ஒரு மனித வாழ்வில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. ரிதம். ரிதம் என்றால் என்ன? ரிதம் என்பது ஒலிகள் அல்லது அசைவுகளின் வடிவ ஓட்டமாகும். அதாவது ஒரு பேட்டர்ன் என்று சொல்லுவார்கள். இது துடிப்புகள், உச்சரிப்புகள் மற்றும் இடைவெளிகள் போன்ற உறுப்புகளின் வழக்கமான மறு நிகழ்வுகளால் வகைப்படுத்தப்படுகிறது. இது அடிப்படையில் இசை மற்றும் நடனத்தின் இதய துடிப்பு, அமைப்பு, ஆற்றல் மற்றும் வேகத்தை வழங்குகிறது. இது ரிதம் என்பது. அடுத்து வருவது நடனம் மற்றும் தாளத்தின் சேர்க்கை. ஒரு நடனத்தை எடுக்க போனா நடனத்திற்கு அவசியமானது தாளம். தாளம் இல்லையே நடனம் இடம்பெறாது, அது முற்று பெறாது என்றுதான் கூற வேண்டும். இசை மற்றும் நடனத்திற்கு அப்பால் அன்றாட வாழ்வில் பேச்சு மற்றும் சுவாசத்தின் தாள வடிவங்கள் முதல் சுற்றுச்சூழலின் இயல்பான தாளங்கள் வரை ரிதம் உள்ளது. இது மனித உணர்வு, அறிவாற்றல் மற்றும் வெளிப்பாடு ஆகியவற்றில் ஒரு அடிப்படை பாத்திரத்தை வகிக்கிறது. நம்மை வாழ்க்கையின் துடிப்புடன் இணைக்கிறது. இந்த நடனம் என்பது இயக்கம் மற்றும் தாளத்தின் கலவையாகும். இது ஒரு உலகளாவிய வெளிப்பாடு ஆகும். தாளத்தின் படி அசைவுகளை வானம், காற்று, நீர், மரங்கள், பிராணிகள், விலங்குகள் மற்றும் மனிதர்களில் காணலாம். உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களில் உறுதியான மற்றும் அருவமான பொருட்களின் தாளத்தையும் இயக்கத்தையும் காணலாம். இது இயக்கம் மற்றும் இசையின் மாறும் மற்றும் தூண்டக்கூடிய இணைவு ஆகும். அடுத்து வருவது தொழில்நுட்பம். கணனிகள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் இயந்திரங்கள் போன்ற தொழில்நுட்பம் உறுதியானதாகவும், மென்பொருள், அல்காரிதம்கள் மற்றும் நெட்வொர்க்குகள் போன்ற அருவமானதாகவும் இருக்கலாம். இதில் அருவம் என்பது என்ன? எங்களால் தொட்டுணரக்கூடியதே உருவம் உடையது, மற்றவை அருவம். அதாவது மென்பொருள் என்பது எங்களால் தொட்டுணர முடியாதது. அதாவது சாஃப்ட்வேர்ஸ் எங்களால் தொட முடியாது. அல்காரிதம்கள், அது மட்டுமல்லாது நெட்வொர்க்குகள், இவை அனைத்துமே டெக்னாலஜியின் முக்கிய பாகங்களாகவும் அதை நாம் உருவமாகவும் அருவமாகவும் காண்கிறோம். உருவமாக காண்பது கணனிகள், ஸ்மார்ட் போன்கள். அவை நாம் தொட்டுணரக்கூடியதாக காணப்படுகிறது. காம்பினேஷன் ஆஃப் டெக்னாலஜி வித் டான்ஸ், அதாவது நடனத்துடன் தொழில்நுட்பத்தின் சேர்க்கை. இதுவே இந்த பாடத்தின் மூலக்கருத்து. அதாவது
இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது நடனத்துடன் தொடர்புடைய விடயம் தொழில்நுட்பம் என்றால் என்ன? இப்பொழுது நீங்கள் பார்க்கப் போவது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடனத்தை எவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்பதை பற்றி. நடனத்துடன் தொழில்நுட்பத்தின் சேர்க்கை. ஆடியோ, வீடியோ மற்றும் அனிமேஷன் போன்ற மல்டிமீடியா பயனர்கள் மாறும் மற்றும் ஈர்க்கக்கூடிய வழிகளில் உள்ளடக்கத்துடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது. தனிப்பயனாக்கப்பட்ட அனுபவங்கள் மற்றும் மேம்பட்ட கற்றல் விளைவுகளை அது அனுமதிக்கிறது. இதில் என்ன 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 விதமான இந்த டெக்னாலஜியை பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்த்தால் இது ஒரு யூடியூப் வீடியோ. இந்த யூடியூப் வீடியோவில் உங்களுக்கு என்ன காணக்கூடியதாக இருக்கிறது? ஒருவர் நடனம் ஆடுகின்றார். என்னத்தை கொண்டு நடனம் ஆடுகின்றார்? தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை பாவித்து அவர் நடனம் ஆடுகின்றார். அதாவது ஆடியோ பாட்டை பிளே செய்து அவர் அதுக்கேற்ற தாளத்திற்கேற்ப அவரது அசைவுகளை வெளிப்படுத்துகிறார். இவ்வாறான வெளிப்படுத்தல்களை செய்வதற்கு எங்களுக்கான கட்டாயமாக தொழில்நுட்பம் என்பது அவசியமாகிறது. இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் சத்தமாக ஒலிக்கச் செய்தால் பிள்ளைகள் மிகவும் ஆர்வமாக இதை பார்ப்பார்கள். அந்த ஆர்வமே மற்றும் இவரது சிறு சிறு அசைவுகள் அவர்களையும் அசையச் செய்யும். அப்பொழுது அந்த நடனம் என்ற அந்த ஒரு அசைவு அல்லது ஒரு நடனம் என்ற அந்த இயக்கம் உங்களுக்கு இலகுவாக வகுப்பறையில் நிகழ்த்த முடியும். இதில் பார்த்தீர்களானால் அவர் அப் என்று சொல்லும் போது கைகள் மேலேயும், டவுன் என்று சொல்லும் போது கைகள் கீழேயும், லெஃப்ட் என்று சொல்லும் போது கைகள் இடதுபுறமும், ரைட் என்று சொல்லும் போது வலதுபுறமும் இவ்வாறான ஒரு செய்கையை செய்து காட்டுகிறார். இதுவே நாங்கள் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் மாணவர்களுக்கு இதை நாங்கள் அவர்கள் முன்னிலையில் நின்று ஆடும் பொழுது நடக்கும் அசைவுகளை விட இவ்வாறான ஒரு வீடியோவை பிளே செய்து நாங்கள் எதிர்பார்க்கும் ஒரு நடனம் மிகவும் பிள்ளைகளும் கூட மிகவும் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு அசைவாக இருக்கும். ஆசிரியர் முன்னால் நின்று ஆடும் பொழுது கிடைக்கும் அந்த பிள்ளைகளின் அந்த அசைவை விட பார்க்க போனால் இதில் பாருங்கள், அவர் ஆடும் போது அந்த தொழில்நுட்பத்தை பாவித்து பல பெயர் பதாகைகள், சில விதமான கைத்தட்டும் போது வரும் அந்த ஒரு வெளிப்பாடு, அவற்றை கூட அவர்கள் அந்த தொழில்நுட்பத்தை பாவித்து அழகாக
செய்திருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான விடயங்களை மாணவர்களுக்காக வகுப்பறையில் ஒளிபரப்புவதன் மூலம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள அல்லது ஒரு எஃபெக்டிவான ஒரு டான்ஸ் ஒன்றை நடனத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் பார்த்தது ஒரு ஒரு மனிதன் ஆடியது அல்லது ஒரு ஆண் ஆடியது. இப்ப இந்த மனிதர்கள் மட்டும்தான் ஆட முடியுமா? அவர்களுக்கு மட்டும்தான் நடனம் ஆட முடியுமா? இதை பார்க்க போனால் எல்லா உயிரினங்களுக்கும் உடலுக்குள் ரிதம் இருக்கிறது. இந்த ரிதம் அவர்களது உடலில் அசைவுகளை உருவாக்கும். இப்பொழுது இந்த அசைவு என்பது மனிதர்களில் மட்டுமல்லாது மிருகங்களில் கூட இருக்கிறது. அதற்கு சான்றாக இந்த வீடியோவை பார்ப்போம். உங்களுக்கு என்ன புரிகிறது? பறவைகளை பார்க்கும்போது இவர்களுக்கு என்னன்னா ஆடியோ பிளே பண்ணி செய்கிறார்களா? இல்லை, அவர்களது போக்கிற்கு செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் கூட்டு கவனிக்கிறோம். அல்லது தனித்தோ ஏதோ ஒரு கால அடிப்படையில் அவர்கள் செய்கிறார்கள். அசைவுகள் விழும்போது கூட இடைவெளிகள் சமமாக இருக்கிறது. ஒரு கால் வைக்கவங்க அந்த பறவைகள் அசைவு கூட ஒரு தாளத்தில் தான் நம்ம அனுபவங்கள் மாணவர்களுக்கு வழங்குவது. உங்களால் இவற்றை பறவைகள் பறந்துவிடும். இவ்வாறான விடயங்களை எவ்வாறு பார்க்கலாம், அவர்களுக்கு எவ்வாறு நடனத்தை உணர்த்தலாம் என்று பார்க்கும் போது அதற்கு தொழில்நுட்பமே ஒரே ஒரு வழி. இந்த தொழில்நுட்பம் பார்க்க போனால் தொழில்நுட்பம் என்பது நமக்கு பல விதங்களில் உதவுகிறது. இந்த வீடியோவிலும் பாருங்கள். அதே போல நான் கொஞ்சம் விரைவாக இதை பிளே பண்ணி காட்டுகிறேன். தொழில்நுட்பம் என்பது எங்களால் காண முடியாத, உணர முடியாத பல விதமான விடயங்களை ஒரு விரல் தட்டு, ஒரு அசைவில் எங்களது கண்களுக்கு முன்னால் காட்டுகிறது என்றே கூறலாம். நீங்கள் ஒரு சின்ன ப்ரௌசிங், அதாவது ஒரு பெயரை டைப் செய்து அதை ப்ரௌஸ் பண்ணினாலே உங்களுக்கு பல விதமான விடயங்கள் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் கைகளுக்குள்ளே வந்து சேர்க்கிறது. அவ்வாறான பல வசதிகள் இன்று காணப்படுகிறது. அதை நாம் இல்லை என்று கூற முடியாது. இது யார் பாருங்கள், இந்த யானை அதன் பாட்டில் நடக்கிறது. ஆனால் எங்களுக்கு அதில் கூட ஒரு ரிதம் விளங்குகிறது தானே. அது நடக்கும் ஒரு விதம், அது நடக்கும், அதன் கால்களை எடுத்து வைக்கும் ஒரு அசைவு ஒரு ரிதத்தை நமக்கு காட்டுகிறது.
உங்களுக்கு அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும், உணரக்கூடியதாக இருக்கும். கொண்டு இவ்வாறான விடயங்களில் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு காட்டுவது மட்டுமல்லாது, இவ்வாறான விடயங்களை நாங்கள் வகுப்பில் அவர்களை செய்ய சொல்லும் போது அவர்கள் மிகவும் சந்தோஷமாக செய்வார்கள், ஆசையாக செய்வார்கள், ஆவலாக செய்வார்கள். அப்பொழுது அந்த எங்களது நோக்கம் இனிதே இடம்பெறும். அது அது எந்தவித சந்தேகத்துக்கும் உட்பட வேண்டியதில்லை. உண்மையாகவே அவர்கள் அதை சந்தோஷமாக செய்வார்கள். இப்பொழுது பாருங்கள், இந்த மீன்கள் நடனம் ஆடுவதை கண்டிருக்கிறீர்களா? இங்கே பாருங்கள் பாருங்கள். இதற்கென்று நாங்கள் பாடலா ஒளிபரப்பினோம், ஒரே விதமாக செய்வதற்கு இல்லை. ஆனால் அதன் அசைவுகள் கூட நமக்கு ஒரு நடனத்தையோ ரிதத்தையோ வெளிப்படுத்துகிறது. இந்த மீன்களை பார்ப்போம், டால்பின் மீன்களை பாருங்கள். அது நீந்தும் விதம் பாருங்கள். 2 டால்பின் மீன்களும் ஒரே மாதிரியான அசைவில் செல்கிறது. இதையெல்லாம் எங்களால் பிள்ளைகளை கூட்டி சென்று காட்ட முடியாது அல்லவா? இவ்வாறான விடயங்கள் இலங்கையில் மிகவும் அரிதான விடயங்கள், பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய வசதி மிகவும் அரிது. அப்படியான நேரங்களில் இந்த தொழில்நுட்பம் என்பது எங்களுக்கு பெரிய ஒரு உதவியை செய்கிறது. இந்த நடனத்தை பார்க்கலாம். ஒரு விதமான நடனம். இவர்கள் பாருங்கள், இந்த தொழில்நுட்பத்தை பாவித்து அந்த லைட்ஸ் மூலம் அவர்கள் அந்த ஒரு டிஸ்பிளே ஒன்றை செய்திருக்கிறார்கள். மிகவுமே அழகாக இருக்கிறது. இவ்வாறானவை கூட டெக்னாலஜி, நடனத்தில் டெக்னாலஜி. சரி, இப்ப மிருகங்களை பார்த்தாயிற்று, பறவைகளை பார்த்தாயிற்று. தாவரங்கள் நடனம் ஆடுமா? அதன் அசைவு, இதையும் பாருங்கள். இந்த அசைவுக்கு ஒரு ரிதம் இருக்கிறது. அப்பொழுது தாவரங்கள் கூட நடனம் ஆடுகிறது என்பது நமக்கு புலனாகிறது. முகில் கூட்டங்கள், இவ்வாறான அசைவுகளை நாம் வகுப்பறையில் பிள்ளைகளுக்கு காட்டுவதன் மூலம் இந்த அனுபவம், உண்மையை கூற போனால் இவ்வாறான விடயங்களை பார்க்கும் போது நமக்கே எவ்வளவு சந்தோஷமாக, கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது அல்லவா? அதே போன்றுதான் குழந்தைகளுக்கு மிகவும் வர்ணங்கள், இதை பார்த்தால் கூட நிறம், இந்த வெள்ளை நிறம், பச்சை நிறம், அசைவுகள் சந்தோஷம் அவர்களுக்கு இயற்கையுடனான அன்பை கூட்டும். இது ஒரு இவர்கள் ரிதத்தை மட்டும் இதில் காணவில்லை. உண்மையை கூற போனால் வளர்த்து கொள்கிறார்கள். இது எங்களுக்கு பார்க்கவே மிகவும் சந்தோஷமாக இருக்கும் போது, அவர்களை பொறுத்தவரை இது ஒரு புதிய விடயம். இந்த புதிய அவர்களது மனதில் பதிந்து அவர்களுக்கு பல மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். பாருங்கள், இந்த முடியும் இப்படி ஒரு தொழில்நுட்பத்தின் மூலம் நண்டை கூட நாம் இருக்கிறது. ஒரு பாடலை நாங்கள் இங்கே ஒரு தரப்பினோம்னா நண்டு ஆடுவதை போலவே இருக்குமே, அதன் அசைவில் ரிதம் இருக்கிறது. இந்த கடலை பாருங்கள், அதன் அலைகள் வந்து
அடித்து செல்லும் விதம் கூட ஒரு விதமான நடனமாகவே காணப்படுகிறது. இதில் நான் சொல்வது போல ஒரு பாடலை ஒளிபரப்பினீர்களானால் அந்த பாடலுக்கு இந்த கடல் அலைகள் நடனமாடுவது போல இருக்கும். அந்த அளவுக்கு அதன் அசைவில் ரிதம் இருக்கிறது. இதை பார்க்க பிள்ளைகள் கடலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் வகுப்பறைகளுக்குள் போன் மூலமோ டேப் மூலமாகவோ கொண்டு வரலாம். இதை பாருங்கள், கோள்கள். இந்த அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க இது ஒரு தொழில்நுட்பம் மட்டுமே ஒரே ஒரு தொழில்நுட்பம் மட்டுமே எங்களுக்கு உதவி செய்யும். வேற எந்த விதமாகவும் எங்களுக்கு இதை கொண்டு வர முடியாது. என்னத்தான் நாங்கள் கைவினை பொருட்களை கொண்டு உருவாக்கினாலும் ஒரு ஒரு இயற்கையான ஒரு அசைவை காட்டுவதற்கு நீங்கள் இவ்வாறான தொழில்நுட்பத்தின் மூலமான வீடியோக்கள் மூலமே அதை பிள்ளைகளுக்கு காட்டலாம். சரி, இப்பொழுது நாங்கள் வெஞ்சுரா மேம், திருமதி வெஞ்சுரா அவர்களின் ஸ்லைட்ஸில் இருக்கும் விடயங்களை பார்ப்போம். டெக்னாலஜி பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இன்டகிரேட்டட் வித் டான்ஸ். அதாவது இப்பொழுது நாங்கள் பார்த்தது தொழில்நுட்பத்தின் மூலம் நடனத்தை எவ்வாறு பிள்ளைகளுக்கு காட்டுவது என்பது. அதை பாவித்து நாங்கள் எவ்வாறு பிள்ளைகளுக்கு நடன வகைகளை கற்றுக் கொடுப்பது என்பதை பற்றி இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது நடனத்துடன் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகள். இன்றைய காலகட்டங்கள் நீங்கள் மால்களுக்கு போனீர்களானால் உங்களுக்கு தெரியும் இவ்வாறான ஒரு செட்டப் அங்கு இருக்கிறது. அதாவது ஒரு பெரிய டிவி ஒன்று மாதிரி ஒரு டிவி ஒன்று இருக்கும். அதற்கு முன்னால் 2 3 நின்று நடனம் ஆடலாம். அதில் அந்த டிவியில் நீங்கள் மூவர் ஆடுவதாக இருந்தால் மூவர்களை அது காட்டும். அந்த மூவரும் ஆட அந்த மூவரையும் பார்த்து நாங்களும் ஆடலாம். அந்த ஆடும் போது அதில் அவர்களின் அந்த டிவியில் ஆடும் நபர்களின் அசைவுக்கு ஏற்ப ஒரே விதமாக அசையும் நபருக்கு அவர்கள் அதிக புள்ளிகளையும் மற்றவருக்கு குறைந்த புள்ளிகளையும் வழங்குவார்கள். அப்படியான ஒரு கேம் கூட இருக்கிறது. தொழில்நுட்பத்தை பாவித்து நடனமாடும் பல விடயங்கள் இப்போது வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது டான்ஸ் அண்ட் மியூசிக் ஆப்ஸ், அதாவது பாடலை கேட்டுக்கொண்டே நடனமாடும் ஆப்ஸ் இருக்கிறது. அதை கூட பாவிக்கலாம். மோஷன் சென்சிங் கேம்ஸ், அதாவது அசைவுகள் மோஷன் சென்சிங் கேம்ஸ், அதாவது அசைவுகளை உணரக்கூடிய விளையாட்டுகள். அது மட்டுமல்லாது டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங் வித் டான்ஸ், அதாவது நடனத்துடன் கதை சொல்லும் ஒரு விளையாட்டு கூட. இவ்வாறான டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை பாவித்து இன்றைய காலகட்டத்தில் பலவிதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டான்ஸ் இன்டகிரேட்டிங் வித் டெக்னாலஜி இன் பிரைமரி. இது பாலர் பாடசாலைக்கானது அல்ல, இருந்தாலும் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆசிரியர் மாணவர்களுடன் செய்யும் அந்த அசைவுகளை இவர்கள் வகுப்பிலிருந்து பார்க்கிறார்கள். பாருங்கள், வெளிநாடுகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வகுப்பறையிலும் பெரிய இந்த மாதிரியான டிஸ்பிளேக்கள் காணப்படும். ஆனால் வகையான வசதிகள் மிகவும் குறைவு. பெரிதாக முற்பள்ளிகளில் இன்னும் இந்த வசதிகள் இல்லை. இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யலாம், போன் மூலமாகவோ லேப்டாப் மூலமாகவோ இதை பிள்ளைகளுக்கு வழங்கலாம். நீங்கள் இங்கே என்ன காண்கிறீர்கள், அந்த அவர்கள் பாய்ந்த அந்த 8 பெட்டிகள் கொண்ட அந்த வடிவத்தை மாணவர்கள்
தங்கள் வகுப்பறைக்குள் புத்தகத்தில் வரைகிறார்கள். அதில் கூட ஒரு சிறிய கற்றலை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இங்கு இவ்வாறான விடயங்களை அவர்களுக்கு கொண்டு சேர்க்க இந்த கட்டாயம் இங்கு செல்ல வேண்டும். வெளியில் மைதான வசதிகள் இல்லாத பாடசாலைகளில் இவ்வகையான விடயங்களை தொழில்நுட்பத்தின் மூலமே செய்கிறார்கள். அதை ஒரு சான்றாகத்தான், அதை காட்டுவதற்காக ஒரு சான்றாகத்தான் இந்த வீடியோ உங்களுக்காக இங்கு தரப்பட்டது. இந்த நடனத்தை அவர்கள் செய்யும் போது நாம் காண்பது என்ன? ஒரு விதமான ஒற்றுமை. அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை செய்கிறார்கள். கோஆபரேஷன், கொலபரேஷன் பார்க்கிறோம். அதை வெளிப்படுத்தும் விதம் கம்யூனிகேஷன். மற்றது தர்க்க ரீதியான சிந்தனை கூட வெளிப்படுகிறது. அந்த பெட்டிகள் சரி அந்த நடனத்துக்கேற்ற விதத்தில் அவர்கள் பாயும் போது அதில் ஒரு தர்க்க ரீதியான சிந்தனை கூட வெளிப்படுகிறது. அடுத்து இந்த தொழில்நுட்பம் சம்பந்தப்படுத்தப்பட்டு நடனத்தை கற்றுக்கொள்ளும் விதமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது டைனி டாட்ஸ் கிரியேட்டிவ் பேலட் என்ற நடனம். இது சிறார்கள் ஆகவும் வயது குறைந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை கற்றுக் கொடுக்கலாம். ப்ரீ பேலட், அதாவது 5 வயதிலிருந்து 7 வயது பிள்ளைகளுக்கு. பேலட் 8 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு. இப்பொழுது நீங்க இதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன புரிகிறது? இது பாடசாலைக்கு சம்பந்தப்படாத ஒரு விடயத்தை ஏன் இங்கு காட்டுகிறோம் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் பிள்ளைகளை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரது திறமையும் வெவ்வேறு விதமாக இருக்கும். எங்களால் அதை சரியாக கணித்து கொள்ள முடியாது. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருக்கும் என்று தெரிவதால் நாங்கள் இவ்வாறான விடயங்களை அவர்களுக்கு தொழில்நுட்பத்தின் மூலம் வகுப்பறையில் பிளே செய்து காட்டலாம். இவற்றை வீடியோக்களை பிளே செய்வதன் மூலம் இங்கே பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இந்த ஜாஸ் 6 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகள், அக்ரோபாட்டிக் ஆர்ட்ஸ் என்பது கூட 7 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள், பாயிண்ட் என்ற இந்த நடனம் கூட 12 வயதுக்கு மேற்பட்ட. இருந்தாலும் இவற்றை நாம் எமது பாடசாலை வகுப்பறைகளில் பிளே செய்து காட்டுவதன் மூலம் அவர்களின் கலை ஆர்வம், இந்த நடனத்திற்கான ஆர்வத்தை நாம் சிறு வயது முதலே விதைக்கிறோம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பார்த்தா டப் டான்ஸ், அதாவது 5 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகள். ஹிப்ஹாப் என்பது 5 வயதிற்கு மேற்பட்டவர்கள். மாடர்ன் டான்ஸ் 6 வயதிற்கு மேற்பட்டவர்கள். நேஷனல் என்ற டான்ஸ் பார்த்தீர்களானால் 8 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு. லட்டின், ஜாஸ் 11 வயதிற்கு மேற்பட்ட. இவை அனைத்தும் மேற்கத்திய நடனங்கள். நாம் இலங்கையை பொறுத்தவரையில் நாம் காணக்கூடியது இவ்வகையான சிங்களவர் கொண்டாடும் இந்த நடனங்கள். இவற்றை நாம் பிள்ளைகளுக்கு செய்விக்க முடியாது பாடசாலையில். இருந்தாலும் நமது பிள்ளைகளுக்கு இதனை பற்றிய அறிவை வழங்கலாம். இதற்கான ஒரு சிறிய அசைவினை வகுப்புகளில் செய்து காட்டலாம். அவர்கள் கலாச்சார ரீதியான விடயங்களில் இதை கலாச்சார ரீதியான விடயங்களை, அதன் வரலாறுகளை ஒரு சிறிய அளவிலாவது பெற்றுக்கொள்வார்கள் என்பது நிச்சயம். அவர்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வார்கள். சரி, இனி கடைசியாக நாம் பார்க்க போவது ஒரு அசஸ்மெண்ட், அதாவது ஒரு மதிப்பீட்டறிக்கை செய்வது எப்படி. Steps for success. Project needs to be at least 2 to 4 weeks long. நாங்கள் ஒரு அதாவது தொழில்நுட்பத்தை பாவித்து நடன
பாடத்திட்டத்தை உருவாக்கும் பொழுது இதற்கு ஒரு 2 முதல் 4 வாரங்கள் தேவைப்படும். ஏனென்றால் இதற்கு தொடர்ந்து பயிற்சிகள் அவசியம். நடனம் என்பது ஒரே நாளில் எங்களால் செய்ய முடியாது. ஒரு கான்சர்ட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், மாதக்கணக்கில் ஒவ்வொரு பாடசாலைகளில் வருடம் முழுவதும் அதை செய்வார்கள். சில பாடசாலைகளில் மாதக்கணக்கில் செய்வார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் அது பிள்ளையின் மனதில் போய் சேரும். அதற்காக இப்போது நாங்கள் உருவாக்கும் இந்த பாடத்திட்டம் 2 தொடக்கம் 4 வாரங்களுக்கு தொடர்ந்து செய்யப்படுதல் வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த ப்ரொஜெக்டின், அதாவது நாம் இப்பொழுது அடையவிருக்கும் நோக்கத்தின் ஓவரால் எய்ம், நோக்கம் என்ன என்பது பற்றி ஆசிரியர் குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது அந்த செய்கையை நாம் செய்யும் போது அல்லது நடனத்தை உருவாக்கும் பொழுது அதன் கற்கை நோக்கங்கள் என்னென்ன, அதாவது பிள்ளைக்கு நாங்கள் இதனை கற்பிப்பதற்கான முக்கிய நோக்கங்கள் என்ன என்பதை ஆசிரியர் அறிந்திருக்க வேண்டும். அவர் உருவாக்கும் போது இவற்றை உள்ளடக்கியே அவர் இவற்றை செய்ய வேண்டும். அடுத்து வருவது எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் என்பது விரிவாக்க நடவடிக்கைகள். அதை எவ்வாறு நாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லலாம், அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம் என்பது கூட எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களது வயதுக்கேற்பவே இந்த திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது 3வதாக needs to include showcase of the project. அதாவது காட்சி, அதாவது இதை உருவாக்குவதற்கான கடைசியாக இது உருவாகும் விதம் என்ற விதத்தில் ஒரு காட்சியை கூட நாம் உருவாக்கி வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த விரிவுரையை பார்த்து இதை 2 நாட்களுக்குள் முடித்து அனுப்ப வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு இந்த பாடத்திற்கான செல்ஃப் அசஸ்மெண்டாக வரப்போகிறது. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவை அனைத்தையும் நீங்கள் உள்ளடக்கி ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குவதே உங்களுக்கான செல்ஃப் அசஸ்மெண்டாக அமைய போகிறது. இது சம்மரி, சுருக்கம், அதாவது இன்றைய பாடத்திட்டத்தின் சுருக்கம். ஷேர் டெக்னாலஜி பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், அதாவது நோக்கங்களாக கருதப்பட்டது நடனத்துடன் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் சார்ந்த செயற்பாடுகளை பகிர்ந்து கொள்ளல், தொழில்நுட்பத்தில் கலாச்சார நடனங்களை ஆராய்தல், அதை கூட நாம் பார்த்தோம். சிறு மதிப்பீடுகளை கூட உருவாக்குவது என்பதை பற்றியான ஒரு சிறிய அறிவையும் பெற்றுக்கொண்டீர்கள். இதை பற்றிய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நேரடி ஒளிபரப்பில் எங்களுடன் கலந்து கொண்டு நீங்கள் பேசலாம். இந்த ஃபாலோ த லீடர் என்ற இந்த வீடியோவை நீங்கள் யூடியூபில் காணக்கூடியதாக இருக்கும். வாய்ப்புகள் இருந்தால் அதை ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். இன்னொரு விரிவுரையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது சுகந்தி. நன்றி, வணக்கம். So high I'm hypnotized.
what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through.